இல்லாமல் குடிப்பாங்க. அது வந்து அப்பர் மைண்ட். லோயர் மைண்ட் என்ன? நம்ம வந்து ஒருத்தரை பார்த்தோன்னு நினைப்போம், எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கேயோ நினச்சிருக்கோமே. அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுடைய மெமரி வந்து கொண்டு வர்றது, அது லோயர் மைண்ட். ஆனா இதுக்கு நடுவில் ஒன்று இருக்கு பாருங்க, சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ் மனம். அதுதான், அதுல என்ன போடுறோமோ அதுதான் நமக்கு. அப்படி அது வந்து சொல்வதை செய்யும் கிழிப்பில்லை, சொல்வதை சொல்லும் கிழிப்பில்லை அல்ல, சொல்வதை செய்யும் கிழிப்பில்லை. நம்ம அந்த அப்பர் சப்கான்சியஸ் மைண்ட், மனதுல ஆழ்மனம், இந்த ஆழ் மனதுல என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். நான் பெரியாள்னா ரொம்ப அரசன் அப்படின்னு அந்த மாதிரி இல்லை. நான் வந்து நல்லவன், நான் எல்லாத்துலேயும் சிறந்தவன், நான் உயர்ந்தவன், நான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கேன், நான் எப்பவுமே ஆரோக்கியமா இருப்பேன், எனக்கு நோய் நொடி வந்தாலும் அது போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது மனசுல வந்து அப்படியே பதிவாயிடும். அது வந்து அப்படியே பதிஞ்சிரும், ரெக்கார்டு மாதிரி. ஐயோ எனக்கு கால் வலிக்குது, எனக்கு முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எனக்கு வயசு ஆயிருச்சு. ஏன் வயசாயிருச்சு? வயசுங்கிறது ஒண்ணு வயசு இருக்கு, ஆனா மனசுக்கு வயசே கிடையாது. கண்ணாடி முன்னாடி ஒரு நாளும் நின்று எனக்கு வயசு ஆகல, எனக்கு வயசு இல்லை, நான் இளமையா இருக்கேன், நான் இயங்குறேன், நல்லா இயங்குறேன், எனக்கு இன்னும் வயசு ஆகல. நான் அப்படிதான் நினைச்சுக்குவேன். எனக்கு வயசாச்சுன்னு சொல்லவே மாட்டேன், என் வயசையும் சொல்லவும் மாட்டேன் யாருக்கிட்டையும். நான் இளமையா இருக்கேன் அப்படின்னு தான் நினைச்சுக்குவேன். ஆனா வயசுக்கு உள்ளதெல்லாம் வரும், அது வேற. கால் வலிக்கும், எல்லாமே பண்ணும். ஆனா அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா அதிலே அடிமையாயிடும். என்னைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். இதெல்லாம் வயசான எல்லாருக்கும் வரும். எங்க யாருக்கு? எங்க பாட்டிக்கு வந்தது, தாத்தாவுக்கு வந்தது, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வயசானவங்களுக்கு வந்துச்சு, எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? இதையே நினைச்சிட்டு இருந்தாங்க, இதனால ஓய்வாவே இருந்தாங்க. நான் அப்படி இல்லை, நான் இதுல இருந்து மீண்டுருவேன், இதெல்லாம் எனக்கு வந்து நிலைக்காது, நான் இதுல இருந்து வெளியில வந்துருவேன் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது முழுமையா அதுல இருந்து வர முடியாட்டியும் நம்ம நினைக்கிற அந்த இது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அப்படியே பதிவாகி நம்ம நல்லா வந்துடும். இப்போ ஒரு பரீட்சை இன்னைக்கு +2 படிச்சுட்டு இருக்காங்க, நாளைக்கு ஏதோ ரிசல்ட்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் பேருக்கு நான் நிறைய மார்க் வாங்குவேன், நல்லா எழுதியிருக்கணும், அது வேற கதை. ஒண்ணுமே இங்க எழுதாம, ஏன்னா சரக்கு இருந்தா தானே விழும். எதுவுமே எழுதாம நல்லா வாங்கியிருக்கேன் அப்படிங்க முடியாது. நல்லாவும் எழுதணும், கடவுளை நினைச்சுட்டா நல்லா எழுது, நிச்சயமா எனக்கு நல்ல மார்க் வரும், நான் நிச்சயமா எனக்கு மேல் கல்வி நான் முடிச்ச மாதிரி படிப்பேன் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா உங்களுக்கு அது நடக்கும். ஐயோ நான் படிச்சிருவேனா, நான் பண்ணிடுவேனா, நான் செஞ்சிருவேனா அப்படின்னா அது போய் அந்த மைண்ட்ல விழுந்துடும். அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே என்ன செய்யுது? சொல்வதை சொல்லும் கிழிப்பில்லை, இது சொல்வதை செய்யும் கிழிப்பில்லை, அந்த மாதிரி ஆயிடும். அதனால இந்த சப்கான்சியஸ் ஆழ் மனதுல நம்ம என்ன பண்றோமோ அது அப்படி இருக்கு. அப்புறம் நம்ம மூளைக்கு என்ன ஒரு குணம் இருக்கு மனசுக்கு அப்படின்னா, தேவையானதை சேவ் பண்ணும், அதாவது பதிய வச்சுக்கும். தேவையில்லாததை அதாவது அழிச்சிடும், தேவையானதை மட்டும்தான் எடுத்துக்கும். நம்ம தேவையில்லாததெல்லாம் போட்டு. இப்ப நான் கேட்கிறேன், காலையில நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன தேதி? 29 ஏப்ரல் 29. நீங்க பிப்ரவரி 29ஆம் தேதி மத்தியானம் என்ன சமைச்சீங்க? கோவம் வருமா? வருங்க. இது தேவையே இல்லை, தேவையில்லாதது. அப்ப நம்ம மூளை வந்து தேவையானதை வந்து சேவ் பண்ணிக்கும், தேவையில்லாததை எரஸ் பண்ணிக்கும். மனசு அது இருக்கும். தேவையானதை சரி, நமக்கு வந்து இப்போ வந்து எங்கே நம்ம வீடு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். வீடு ஐயோ நான் போயிட்டு வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நம்ம வீடு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வீடு மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது கூட மறந்து கூட போகலாம். தேவையானது மட்டும்தான் நினைப்பு இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த மூளை வந்து பயங்கர ஸ்பீடு. ஹெக்சன் கேட்கிறான், புல்லை விட வேகமானது எது? தருமன் சொல்கிறான், கவலை. காற்றை விட வேகமானது எது? மனசு. வீட்டிலே இருக்கிறவனுக்கு துணை யார்? மனைவி. வெளியிலே செல்பவனுக்கு துணை யார்? அவன் கற்ற கல்வி. யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? ஹெக்சன் கேட்கிறான், தருமன் சொல்றான், இது மகாபாரதத்துல வருது. யார் மகிழ்ச்சியா இருக்காங்க? மிக சொற்பம்தான். யாராரு? இருப்பதை கொண்டு வாழ்பவன், கடன் வாங்காதவன், கடன் கொடுப்பவன், கடன் கொடுக்காதவன், கடன் வாங்காதவன், கடன் கொடுக்காதவன், இருப்பதை கொண்டு வாழ்பவன், பிழைப்புக்காக அயல் நாடு செல்லாதவன். தயவு செஞ்சு அந்த அயல் நாடு, இது வந்து நான் சொல்லல, மகாபாரத் சொல்றாங்க. அயல் நாடு போறவங்களை
நான் சொல்லல.